கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு சட்டப்பையும் வச்சுக்கின்னு அப்படின்னு விஜய் மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. முக ஸ்டாலின் சொன்னி முக ஸ்டாலின் பையன் சொன்னி முக ஸ்டாலின் பேரனும் சொல்றான் அந்த வார்த்தை. அவங்க குடும்ப கதையெல்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? அவங்க குடும்பத்தை கதையை எடுத்தோம்னா என்ன ஆகும்? நீ அடுத்தவங்க கதையா பேசுற, நீ சின்ன பிள்ளை, பிறந்து வளர பிள்ளை, உனக்கு கட்சி பத்தி தெரியாது, நீ வந்து அந்த வார்த்தை விடலாமா? நீ செய்யக்கூடாது. இப்ப அதே போல விஜய் பையன் சொன்னானா நீ என்ன பண்ணுவ? ஏன் அந்த வார்த்தை நீ விடுற? உனக்கு கட்சி பத்தி உனக்கு தெரியாது, நீ அமைதியா இரு, நீ பொது பிள்ளை. கட்சியில யாரு இருக்கிறாங்களோ அவங்க பேசு. இத்தனை தலைவரும் பேசுறாங்களே அது சொட்ட இது சொட்டன்னு வந்து 2 மாசத்துல நோண்டுறாங்களே. இது விஜய் உட்கார கூடாதுன்னு இந்த கட்டணம் எல்லாம் எடுக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும் யாரு நல்லது செய்யறாங்க யாரு கெட்டது செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் பேசிட்டோம், அவர் ஒண்ணும் சொல்லக்கூடாது. அதே போல திமுக வந்து ஜென்சின்னு சொல்ற டீம் உருவாக்கி ஊரா அவங்களை அனுப்பி விஜய் பத்தி அவதூறு பரப்புறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அங்கங்க ஊர்வரா அனுப்பின ஏப்பா விஜய் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீ சொன்னி என்ன பிரயோசனம்? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, விஜய் நல்லவன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. நீ ஏன் ஒரு ஊரெல்லாம் போட்டு செல்லுல போட்டு எதுல வரனாலும் போட்டு